கவனிங்க. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் ட்ரேடிங் கன்சர்ன் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் பார்த்துருக்கோம். இன்கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவலுக்கு பார்த்துருக்கோம். இன்கேஸ் ஆஃப் கம்பெனி நம்ம எந்த ரெக்குயர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும்? ஷெட்யூல் 3 ரெக்குயர்மெண்ட். ஷெட்யூல் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஷெட்யூல் 3 படி நீ ஆல்ரெடி 12th சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்தால் 12th படிச்சிருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்துருக்கும். லைக் நம்ம பேலன்ஸ் ஷீட் எந்த ஃபார்மேட்டில் போடக்கூடாது? அசட் லைபிலிட்டி ஃபார்மேட்டில் போடக்கூடாது. இன்சைடில் லைபிலிட்டி அசட்ஸ் டி ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேலன்ஸ் ஷீட் போடக்கூடாது. ஸோ இதுக்கு செப்பரேட் ஃபார்மேட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கம்பெனிஸ் finances. What is financial statement for company? What are considered as financial statements? எதெல்லாம் financial statement? Statement of balance sheet. Statement of balance sheet. அடுத்தது statement of P&L. Statement of balance sheet. Statement of P&L. Cash flow statement. Cash flow statement. என்ன? Cash flow statement. நாலாவது notes to accounts. நாலாவது notes to accounts. அஞ்சாவது changes in equity. Changes in equity. இது அஞ்சாவது எல்லாருக்கும் கம்பல்சரி கிடையாது. ஒன்லி அப்ளிகபிள் டு இந்தியஸ் கம்பெனிஸ். அசம்னா புரிஞ்சுக்கோ. ஒன்லி அப்ளிகபிள் டு இந்தியஸ் கம்பெனிஸ். அப்போ யார் யார் இப்போ என்னென்ன சொன்னால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L, அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், நாலாவது நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ். சார் வாட் இஸ் நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்? இப்போ டெட்டார் பேலன்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோ. டெட்டார் இருக்கான், பில்ஸ் ரிசீவபிள் இருக்கான். டெட்டார் யாரா இருப்பா? டெட்டார் மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி, மிஸ்டர் சி, மிஸ்டர் டி, இசட், ஒய், எக்ஸ், டபிள்யூ, டி, யூ, டி, எஸ் இந்த மாதிரி டெட்டார்ஸ் இருப்பான். எல்லாத்தையும் பேலன்ஸ் ஷீட்ல எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. சரி, இந்த டேட்டா எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி இந்த டேட்டாக்கு அகைன்ஸ்ட் எவ்வளவு ப்ரொவிஷன் போடுற, இந்த டேட்டாக்கு அகைன்ஸ்ட் எவ்வளவு பேட் டெப்ஸ் ரைட் ஆஃப் பண்ணிருக்க, இந்த டேட்டாக்கு மிச்ச பேலன்ஸ் எவ்வளவு இருக்கான் அப்படின்றத பேலன்ஸ் ஷீட்லயே காட்ட முடியுமா? அப்போ இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? தனித்தனியா ஷெட்யூல் ஓபன் பண்ணணும். அப்ப அந்த ஷெட்யூல் ஓபன் பண்ணி இப்போ டேட்டா ஷெட்யூல் ஓபன் பண்ணா டேட்டா டோட்டல் டேட்டாஸ் எவ்வளவு, சண்டரி டேட்டாஸ் எவ்வளவு, சண்டரி டேட்டாஸ் அகைன்ஸ்ட் பேட் டெப்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் எவ்வளவு, அகைன்ஸ்ட் ப்ரொவிஷன் போட்டுருக்கிறது எவ்வளவு, ரெவென்யூ க்ளோசிங் டேட்டா எவ்வளவுன்றத நம்ம எங்க காமிச்சிருக்கோம்? நோட்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல காமிச்சிருவோம். இங்க பாத்தீங்கன்னா வெறும் பேலன்ஸ் ஷீட் அந்த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ஃபேஸ் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட் என்ன மட்டும் தான் இருக்கும்? ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இன்க்ளூட் சண்டரி டேட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள். ரெண்டுமே என்ன ரிசீவபிள் தான்? ட்ரேட் ரிசீவபிள்ஸ் தான். இது ரெண்டுத்தையும் உள்ள போய் பார்க்கணும். அங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஜஸ்ட் அசம்ப்ஷன் இவர் டேலில எடுத்துமே அதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணா அது ஓபன் ஆகும். அது எங்க ஓபன் ஆகும்? நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் போய் பார்ப்போம். நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கும்? டேட்டாவோட பேலன்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்க நம்ம எல்லாமே என்ன தான் பார்த்துக்கோம்? பேலன்ஸ் ஷீட்ல நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண மாட்டோம்? எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். ரேதர் நம்ம எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருவோம்? சப்போர்ட்டிங் அந்த பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருக்க ஐட்டம் எல்லாமே சப்போர்ட்டிங் கொடுத்துருவோம். நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ். கரெக்டா? இதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நம்ம ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி கம்பெனிஸ்க்கு சில டேர்ம்ஸ் இருக்கு. ஏன்னா கேபிட்டல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ரெண்டா பிரிக்கலாம். ரிசர்வ்ஸ் கேபிட்டல் ரிசர்வ்ஸ், ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ரெண்டா பிரிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம நார்மல் ஒரு ட்ரேடிங் கன்சர்ன் நார்மல் இண்டிவிஜுவலா இருக்கு. உனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல P&L அக்கௌண்ட்ல நெட் லாஸ் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? P&L டெபிட் பேலன்ஸ் ஷீட்ல காட்டுவோம். ஞாபகம் இருக்கா? பேலன்ஸ் ஷீட்ல P&L வந்து இங்க காம்பட் டெபிட் பேலன்ஸ் காட்டுவோம். ஞாபகம் இருக்கா? கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ணாம எங்க எங்க போய் காட்டுவோம்? P&L டெபிட் பேலன்ஸ் காட்டுவோம். நம்ம கம்பெனி ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல அப்பலாம் நீ என்ன பண்ண கூடாது? காட்டக்கூடாது. இப்போ இந்த சைடு ஆப்போசிட் சைடுலாம் என்ட்ரியே போடக்கூடாது. இந்த சைட்லயே நீ நெகட்டிவ் என்ட்ரி போடணும். இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கு தெரியுமா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல ஆல்ரெடி சர்ப்ளஸ் இருக்கும். கரண்ட் இயர் ப்ராஃபிட் லாஸ்ல இருக்கா? அந்த சர்ப்ளஸோட செட் ஆஃப் பண்ணிக்கோ. மிச்சத்தை மொத்தமா நெகட்டிவ் இருந்தா நெகட்டிவ்லயே போடு. இந்த சைடுல நெகட்டிவ்னு போடு. மொத்தமா பாசிட்டிவ் இருந்தா இந்த சைடே பாசிட்டிவ் போடு. அப்போ இந்த நெகட்டிவ் இருக்கிறதுனால ஆப்போசிட்ல என்ன பண்ண கூடாது? என்ட்ரி போக கூடாது. இப்போ நீ பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ணிட்டு வெச்சுக்கோங்க. அசெட் பேலன்ஸ் ஓபன் பண்ணிருக்க. ஓகேவா? இந்த ரூபீஸ் காலம், இந்த பர்டிகுலர்ஸ் காலம். இல்ல ஷேர் கேபிட்டல் இருக்கு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் -120 இந்த பக்கம் போடணும். P&L டெபிட். இந்த பக்கமே 120 போட்டு பிராக்கெட் போடு. மைனஸ் லாஸ்ட்ல போடணும். நெகட்டிவ்ல போடலாம். தவிர ஆப்போசிட் என்ன பண்ண கூடாது? என்ட்ரி போடக்கூடாது. பியூர் தட் நம்ம கேபிட்டல் ரிசர்வ் என்ன, ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னா என்ன பாப்போம். கேபிட்டல் ரிசர்வ் என்ன? ரெண்டே கான்செப்ட். எனிதிங் which can be distributed as dividend is free reserve. Anything which can be distributed as dividend is என்ன reserve? Anything which cannot be distributed as dividend என்ன reserve? Capital reserve என்ன கொடுக்க முடியாது? நீ டிவிடெண்டா கொடுக்க முடியாது. நான் எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா கேபிட்டல் ப்ராஃபிட் கேபிட்டல் ரிசர்வ், ரெவென்யூ ப்ராஃபிட் ரெவென்யூ ரிசர்வ் அது கான்செப்ட் கிடையாது. கேபிட்டல் ப்ராஃபிட்னா அது கேபிட்டல் ரிசர்வ், ரெவென்யூ ப்ராஃபிட்னா அது ரெவென்யூ ரிசர்வ்ன்றது கிடையாது. கேபிட்டல் ரிசர்வ்னா என்ன கான்செப்ட்? எனிதிங் which cannot be distributed as dividend na அது capital reserve. Anything which can be distributed as dividend na free reserve. அந்த reserve தான் நம்ம என்ன reserve? free reserve. ரெண்டாவது பிரிக்கும்.
ஸோ கேபிட்டல் ரிசர்வ் எதெல்லாம் வரும்? நீ எங்கெல்லாம் கேபிட்டல் ரிசர்வ் பார்த்துருக்க? பைபேக்ல கேபிட்டல் ரிசர்வ் பார்த்துருக்கியா? வேற பைபேக்ல வர ரிசர்வ் கேபிட்டல் ரிசர்வ். அப்புறம் ஃபீச்சர்ல வரது கேபிட்டல் ரிசர்வ். அடுத்தது இஷ்யூ ஆஃப் பர்ஃபெக்ட் ஷேர்ஸ், பைபேக், அக்விசிஷன். நம்ம பிசினஸ் அக்வயர் பண்றோம், அமல்கேஷன்ல படிச்சோம் தெரியுமா? குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் போடுறது தெரியுமா? அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல பேலன்ஸ் அமௌண்ட் அதெல்லாம் என்ன ரிசர்வ் தான்? கேபிட்டல் ரிசர்வ். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இஸ் ஆல்சோ கேபிட்டல் ரிசர்வ். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இஸ் ஆல்சோ கேபிட்டல் ரிசர்வ், பட் இட் ஷுட் பி டிஸ்க்ளோஸ்ட் செப்பரேட்லி. நான் சொல்றேன் இது எல்லாமே கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்க்கே கொடுத்துடலாம். எனது பைபேக், redemption of preference, redemption of preferences, redemption of debentures, அக்விசிஷன்ல வர கேபிட்டல் ரிசர்வ், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனோட பேலன்ஸ், இதெல்லாத்துக்கும் தனியா நீ அக்கௌண்ட் ஓபன் பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்கும் காமன் அக்கௌண்ட்டே என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்? நீ கேபிட்டல் ரிசர்வ்னு ஒரு அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்ல போற ரிசர்வ்ஸும் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் தான், which also cannot be distributed as dividend தான். பட் அது செப்பரேட் அக்கௌண்ட் இஸ் நெசசரி. அப்ப ரிட்டர்ன் கேபிட்டல் ரிசர்வ் நம்ம பண்ண முடியாது. ஷேர் இஷ்யூ பண்ற பிரீமியம்க்கு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்க்கு 2 ஷேர் கேபிட்டல் 2 கேபிட்டல் ரிசர்வ் போட முடியுமா? அப்ப என்ன என்ட்ரி போடுவோம்? 2 செக்யூரிட்டிஸ் பிரீமியம். அப்போ which requires a separate disclosure. அப்படினா என்ன கொண்டு வரணும்? செப்பரேட் என்ன அக்கௌண்ட்? ரீவாலுவேஷன் ரிசர்வ் தனியா காமிச்சிடணும். சிஆர்ஆர் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் தனியா காமிச்சிடு. செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட் தனியா காமிச்சிடு. திஸ் ஆர் ரிசர்வ்ஸ் ஆல்சோ கால்ட் என்ன ரிசர்வ் தான்? கேபிட்டல் ரிசர்வ், but which requires separate disclosure under reserves and surplus. கேபிட்டல் ரிசர்வ் தான் ராஜா இதுவும். ஆனா கேபிட்டல் ரிசர்வ் போடாத. கேபிட்டல் ரிசர்வ் கீழ செக்யூரிட்டிஸ் பிரீமியம், ரீவாலுவேஷன் ரிசர்வ், சிஆர்ஆர் அப்படின்னு என்ன பண்ணிடு? தனியா பிரிச்சு போடு. இதுக்கெல்லாம் செப்பரேட் டிஸ்க்ளோசர் இஸ் required. பட் இதெல்லாம் என்ன ரிசர்வ்ஸ் தான்? கேபிட்டல் ரிசர்வ். அப்ப கேபிட்டல் ரிசர்வ் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? நான் லிஸ்டா சொல்லணும்னு வெச்சுக்கோயேன். ப்ராஃபிட் ப்ரையாரிட்டி இன்கார்பரேஷன் பிபிஐ படிச்சோம்ல, அதுல போஸ்ட் இன்கார்பரேஷன் ப்ரீ இன்கார்பரேஷன் ப்ராஃபிட்டோட பேலன்ஸ் வந்து will be transferred to capital reserve மொத்தமா. ரிடம்ஷன் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ரீஇஷ்யூ பர்பீட்டட் ஷேர்ஸ் பண்ணிருக்கோம். பர்பீட்டட் ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணோம்ல, அப்பறக்கா அதுல வர அமௌண்ட் கேபிட்டல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்து அக்விசிஷன் பிசினஸ் குட்வில் கேபிட்டல் ரிசர்வ், அமல்கேஷன் வரதாலும் சரி, அக்வயர் பண்ற அதுல வந்தாலும் சரி, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனோட பேலன்ஸ் இருந்தாலும் சரி, ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இருந்தாலும் சரி, இதெல்லாம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நீங்க தூக்கி போட்டுருவாங்க. கேபிட்டல் ரிசர்வ் which cannot be distributed as a dividend. அப்ப செக்யூரிட்டி நம்ம டிவிடெண்டா கொடுக்க முடியாது. அதுவும் கேபிட்டல் ரிசர்வ் தான், பட் it requires a separate disclosure account, separate account disclosure. அது தனியா அக்கவுண்ட்ல காமிக்கணும். ரீவாலுவேஷன் ரிசர்வ், சிஆர்ஆர், அடுத்து வந்து சிஆர்ஆர் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் பிரெஃபரன்சஸ், சிஆர்ஆர் அண்ட் பைபேக் ரெண்டுமே தனியா தான் பண்ணணும். ரெண்டுமே வேற வேற சிஆர்ஆர், ரெண்டும் ஒரே சிஆர்ஆர் கிடையாது, ரெண்டும் வேற வேற சிஆர்ஆர். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இதெல்லாம் தனியா பண்ணணும். அடுத்தது சில ரிசர்வ் which cannot be distributed as dividend for time being. இப்போதைக்கு பண்ண முடியாது, இப்போதைக்கு பண்ண முடியாது. ஆனா ஃபியூச்சர்ல என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்போர்ட் ரிசர்வ் 25% எடுத்து வைக்கணும். இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல இத்தனை % ரிசர்வ் எடுத்து வச்சே ஆகணும். எக்ஸ்போர்ட் ரிசர்வ் எடுத்து வைக்கணும், ஷிப்பிங் ரிசர்வ் எடுத்து வைக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ரிசர்வ் எடுத்து வைக்கணும்னு சொல்லுவோம். அப்போ ஃபார் ஆக்ட் அண்டர் எனி லா ஃபார் டைம் பீயிங் இன்ஃபோர்ஸ்ல நீ அது என்னவா எடுத்து வைப்ப? ரிசர்வா எடுத்து வைப்ப. அப்ப என்ன இதெல்லாம் ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ்ஸ். இதெல்லாம் என்ன ரிசர்வ்ஸ்? as per any statute act it will be என்ன நம்ம என்ன தனியா எடுத்து வச்சிக்கிறதா அது என்ன ரிசர்வ்? ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ். ஃபார் டைம் பீயிங் இது என்னவா நீ கொடுக்க முடியாது? டிவிடெண்டா கொடுக்க முடியாது. அப்ப அது எதுக்குள்ள வந்துரும்? அப்ப கேபிட்டல் ரிசர்வ் நான் மூணா பிரிச்சேன். என்னென்ன? ஃபர்ஸ்ட் டைரக்ட்லி credited to capital reserve account, ரெண்டாவது செப்பரேட் டிஸ்க்ளோசர், மூணாவது ஃபார் டைம் பீயிங் will be transferred, will be disclosed under CR capital reserve. பட் ஃபியூச்சர்ல என்ன பண்ணிக்கலாம் நீ? இப்போ என்ன சார் கிரியேட் எக்ஸ்போர்ட் ரிசர்வ் ஃபார் 2 இயர்ஸ் ன்னுவோம். அப்படி என்ன பண்ணுவோம்? P&L இருந்து 2 இயர்ஸ்க்கு நீ ரிசர்வா எடுத்து வச்சுக்கோ. 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஜெனரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ. ஆனா 2 வருஷத்துக்கு அந்த ப்ராஃபிட் நீ தனியா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ திருப்பி என்ன ரிவர்ஸ் பண்ணிடுவேன்? ஜெனரல் ரிசர்வா. அப்போ எங்க வந்துடும்? ஃப்ரீ ரிசர்வ். ஆனா இந்த வருஷத்துக்கு அது ஃப்ரீ ரிசர்வ் கிடையாது. அப்ப இந்த வருஷத்துக்கு நீ என்ன காமிச்சாங்க? கேபிட்டல் ரிசர்வ் தான் காமிச்சாங்க. அப்ப மூணா சொன்னாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? எனிதிங் பைபேக்ல வந்தது, அக்விசிஷன்ல வந்தது, ஐஆர் பேலன்ஸ், ப்ரீ இன்கார்பரேஷன் ப்ராஃபிட், பர்ஃபெக்ட் ஷேர் ரீஇஷ்யூ பண்ணதுல வர ப்ராஃபிட், இது எல்லா ப்ராஃபிட்டுமே cannot be distributed as dividend, will be credited to என்ன அக்கவுண்ட்? கேபிட்டல் ரிசர்வ் அக்கவுண்ட் directly. some reserves separate disclosure required. என்னென்ன? சிஆர், செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட், ரீவாலுவேஷன் அக்கவுண்ட். மூணாவது ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ்ஸ் which also be categorized under எந்த ரிசர்வ்? why?
For time being, it cannot be distributed as a dividend. அப்ப இது டிவிடெண்டா கொடுக்க முடியாது for time being. அப்ப இந்த வருஷத்துக்கு ரெண்டு கான்செப்ட் உள்ள வந்துரும். Capital reserve. அப்போ capital reserve is anything which cannot be distributed as dividend. அது மூணா பிரிச்சாச்சு. Free reserve is anything which can be distributed as இதெல்லாம் நம்ம டிவிடெண்டா கொடுக்கணுமோ அதெல்லாம் free reserve. Sir, example, first P&L, profit for the years. General reserve. P&L னா profit for the year. P&L ஓட பேலன்ஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து நான் நிறைய அக்கவுண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். தெரியும்னா திருப்பி சொல்றேன். 1/4/2018 1/4/2019 பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கேன். 1/4/18 ல பேலன்ஸ் 1 lakh P&L பேலன்ஸ். 1/4/19 ல பேலன்ஸ் 1.5 lakhs. Which means what? 50000 ரூபாய் இந்த வருஷத்தோட ப்ராஃபிட். அது மட்டும் கிடையாது. கம்பெனி ஸ்டார்ட் ஆன டேட்ல இருந்து இன்னி வரைக்கும் உள்ள ப்ராஃபிட் 1 லட்சம் ரூபாய். கம்பெனி இன்கார்பரேஷன் டேட்ல இருந்து till 1/4/18 கம்பெனி இன்கார்பரேஷன் டேட் 1/4/17 ஆ இருக்கலாம், 1/4/16 ஆ இருக்கலாம், 15 ஆ இருக்கலாம். எந்த வருஷம் வேணா இருக்கலாம். அந்த வருஷத்துல இருந்து 1/4/18 வரைக்கும் உள்ள ப்ராஃபிட் 1 lakh. இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் உள்ள ப்ராஃபிட் 50. So from the company incorporation date ல இருந்து this date வரைக்கும் இருக்கிறது என்னது 1 lakh. அப்போ P&L is nothing but accumulated profit. P&L ங்கிறது accumulated from the date of incorporation. GR general reserve. Board of directors க்கு பவர் இருக்கு to transfer any amount of profit as reserve. அவன் எவ்வளவு ப்ராஃபிட் வேணா என்னவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஜெனரல் ரிசர்வ் கம்பெனி சைடுல ஓபன் பவர் போர்டு கொடுத்துட்டான். ரெசல்யூஷன் போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா போதும் எவ்வளவு ப்ராஃபிட் வேணா அவன் எங்க வச்சுக்கலாம் ரிசர்வ்ஸா வச்சுக்கலாம். ப்ராஃபிட் இஸ் நதிங் பட் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் பேலன்ஸ். அத நான் என்னோட ரிசர்வ்க்கு போடுறேன். அந்த ரிசர்வ் எங்க இருந்தா வரும், இங்க இருந்து கூட ரிசர்வ்ஸ்க்கு வரும். இந்த ரிசர்வ் தெரியுமா, அது கூட நான் என்னவா போடுவேன் ஜெனரல் ரிசர்வ்ஸா ஜெனரல் ரிசர்வ். ஒன்ஸ் தி பர்பஸ் முடிஞ்சினா ஜெனரல் ரிசர்வ் யூஸ் ஃபார் எனிதிங். அவனே ஒரு ரெண்டு வித்தியாசம் பண்ணுது ஒண்ணுதான். ஓகேவா, ப்ராஃபிட் ரிசர்வ்ஸ் என்ன பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஒண்ணுமே நீ சம்பாதிக்கிற காசை இந்த பாக்கெட்ல இருந்து இந்த பாக்கெட் வச்சுக்க. இந்த பாக்கெட்டும் ஒன்றா இருக்க போது இந்த பாக்கெட் வேற யாரும் காலியா வைக்க போற உன் காலில் உள்ள பாக்கெட்ல தான் வைக்க போற. என்ன இது வேற ஃபார்ம், இது திருப்பதி போறதுக்காக வச்சிருக்கேன். இப்போ உங்க வீட்டுல யாருக்கோ ஒருத்தவங்க கல்யாணம் ஆகுது, அஜய் கிருஷ்ணா இருக்கான், அவங்க அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கேன், கல்யாணம் ஆகுது. அவங்க அக்கா கல்யாணத்துக்கு அவங்க 2 லட்ச ரூபா செலவாகிடும் பயந்துட்டு 2 லட்ச ரூபாய் எடுத்து வச்சிருப்பான். அவன் அக்கா கல்யாணத்துலேயே வந்து 2 லட்ச ரூபா செலவாகல. இப்போ அந்த காசு அவன் எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாமா? அதான் ஸ்டேட். அவன் 2 லட்ச ரூபாய் எடுத்து வைக்கணும். ஆனா இப்போ அவன் கல்யாணம் அந்த கல்யாணம் முடிஞ்ச வரையும் அவன் எவ்வளவு எடுத்து வைக்கணும்? 2 லட்ச ரூபாய் எடுத்து வைக்கணும். அந்த 2 லட்ச ரூபாய் அந்த வருஷத்துக்கு அவன் செலவு வச்சுக்க முடியுமா? யாருக்காவது கொடுக்க முடியுமா? கேர்ள் ஃப்ரெண்ட் யாருக்காவது கொடுக்க முடியாது. ஏன்னா நாட் அவைலபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் அஸ் டிவிடெண்ட். அந்த வருஷத்துக்கு என்ன ரிசர்வ்? கேபிட்டல் ரிசர்வ். கல்யாணம் முடிஞ்சிச்சு, அது என்ன ரிசர்வ் மாத்தி பண்ணி ஃப்ரீ ரிசர்வ். சரியா, அடுத்தது P&L ஜெனரல் ரிசர்வ். அடுத்தது டிவிடெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ்னு ஒரு ரிசர்வ் வச்சிருக்கோம். பேர் பார்க்கவே ஃப்ரீ ரிசர்வ்ஸ் நம்ம பாதியோட மைண்ட்ல என்ன தெரியுமா இருக்கும், ஃப்ரீ ரிசர்வ்னா எந்த பர்பஸும் அசைன் பண்ணலன்னா அது ஃப்ரீ ரிசர்வ் அப்படின்ற மாதிரி தான் பாதியோட மைண்ட்ல இருக்கும். நான் படிக்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு. ஃப்ரீ ரிசர்வ்னா நான் எதுவும் சொல்லாம வேற எதுவுமே வச்சிருந்தா வச்சிருந்தா அது ஃப்ரீ ரிசர்வ். அப்படி கிடையாது. anything which can be distributed as dividend தான் என்ன ரிசர்வ்? ஃப்ரீ ரிசர்வ். அப்ப டிவிடெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ் நான் எதுக்கு வச்சிருக்கேன்? டிவிடெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ் ஆர் டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் நான் ரிசர்வ் வைப்பேன். எதுக்குன்னா என் கம்பெனி ப்ராஃபிட் பார்த்தாலும் லாஸ் பார்த்தாலும் என் ஷேர் ஹோல்டருக்கு நான் வருஷத்துக்கு இவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ரிசர்வ் தனியாக மெயின்டைன் பண்றேன். அந்த ரிசர்வ் எதுக்கு மெயின்டைன் பண்றேன்? டிவிடெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக. அப்ப டிவிடெண்ட் கொடுக்கிறதுக்கு வச்சிருந்த ரிசர்வ் எல்லா ரிசர்வ் என்ன ரிசர்வ் தான்? ஃப்ரீ ரிசர்வ். ஈவன் தோ இட் அசைட் ஃபார் சம் அதர் பர்பஸ். அந்த பர்பஸ் என்ன பர்பஸ்? டிவிடெண்ட் பர்பஸ். நம்ம டிவிடெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ் ஆர் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் இஸ் ஆல்சோ என்ன ரிசர்வ்? ஃப்ரீ ரிசர்வ். அடுத்தது ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். Profit or sale of which is a capital profit which will not be treated to capital, so which will be treated as free reserves. Profit நல்லா புரிஞ்சுக்கறதா ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசமே என்ன சொல்றாங்க. ஒரு லேண்ட் பில்டிங் விக்கிற ஒரு அசெட் வித்து ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அந்த ப்ராஃபிட் இஸ் a capital profit. Profit என்ன ப்ராஃபிட்? Capital. But will not be transferred to capital reserve. Is a capital reserve is anything which cannot be distributed as a dividend. அதுக்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எனக்கு இது நான் டிவிடெண்ட் தான் கொடுக்கலாம். ஏன்னா which is realized in cash. அப்புறம் எங்க கொடுத்துடலாம்? டிவிடெண்ட் கொடுக்கலாம். அப்போ இப்படி என்ன ரிசர்வ்க்குள்ள வந்துடும்? அது ஃப்ரீ ரிசர்வ்க்குள்ள வந்துடும். ஸோ நீ டேரெக்டா P&L கிரெடிட் கொடுத்தாலும் சரி, P&L ஸ்டேட்மெண்ட் எடுத்து போனாலும் சரி, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் கொடுக்கும். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்னா அந்த புக் வேல்யூ 1 lakh 2 lakh அந்த 50,000 மட்டும் தான் ஃப்ரீ ரிசர்வா இல்ல 2 lakhsமே நம்ம 2 lakhsங்கிறது எப்படி ப்ராஃபிட் ஆகும்? ப்ராஃபிட் ஆர் சேல் ஆன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் போடுமா?
ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல். ஓகேவா? ஃப்ரீ ரிசர்வ். ஓகேவா? லாஸ் ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்க முடியுமா? அதனால அப்படி இருக்கும். ப்ராஃபிட் ஆர் சேலா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேலா, இதெல்லாம் என்ன ரிசர்வ்? ஃப்ரீ ரிசர்வ் which can be distributed as dividend. அப்போ கேபிட்டல் ரிசர்வ் என்ன தெரியுதா? which cannot be distributed as dividend. ஃப்ரீ ரிசர்வ் which can be distributed as dividend. கேபிட்டல் ரிசர்வ் மூணா பிரிக்கலாம். directly credited to capital reserve. ரெண்டாவது separate account is required for time being capital reserve. இது சார் இதெல்லாம் எங்க சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் கம்பெனி சைட்ல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேப் ஜெனரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல். இதெல்லாம் கேப். இது கம்பெனி சைட் ஃபுல்லாவே ரெவென்யூஸ் ஆஃப் சிஆர்ஆர் செக்ஷன் 69, ரிவால்யூஷன் ரிசர்வ், செக்யூரிட்டி ஸ்கீம் செக்ஷன் 52, இது எல்லாமே கம்பெனி சைட்ல சொன்னது. இது கேப் ஜெனரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ். கரெக்ட்டா? இது சரி கேப் எது ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ஃபார் டைம் பீயிங், அது என்ன ரிசர்வா பிரிச்சுக்கிறோம் நம்ம? கேபிட்டல் ரிசர்வா பிரிச்சுக்கிறோம். கேபிட்டல் ரிசர்வ் என்ன புரியுதா? ரெவென்யூ ரிசர்வ் ஒன்லி தேர் ஆர் டூ ரிசர்வ்ஸ். என்னென்ன ரிசர்வ்? கேபிட்டல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ் பேர் கொடுக்கிறது மட்டும் கேபிட்டல் ரிசர்வ் இல்ல. செக்யூரிட்டி ஸ்கீம் இஸ் ஆல்சோ ஹியர். ரிவால்யூஷன் ரிசர்வ் இஸ் ஆல்சோ ஹியர். Why is capital reserve? Because it cannot be distributed as dividend, but it requires separate disclosure as per the act. Capital reserve, revenue reserve concept pulla. Next dividend. What is dividend? Appropriation of profit to the shareholder. Appropriation of profit to the shareholder. Sir, dividend எங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும்? டிவிடெண்ட் கொடுக்குறாங்க எங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும்? இண்டிவிஜுவல் டிராயிங்ஸ் மாதிரி கம்பெனிக்கு டிவிடெண்ட் அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோ. இண்டிவிஜுவல்ஸ் ஓனர் காசு எடுத்தாலும் அது பேர் என்ன? அதே கம்பெனி காசு வெளில கொடுத்தாங்கன்னா அது பேர் டிவிடெண்ட். ஓனர் இஸ் ஃப்ரீ டு டிரா ஃபண்ட். டிராயிங்ஸ் எடுத்துக்கலாம் இன் கேஸ் ஆஃப் சோல் பர்பஸ். கம்பெனி ஃப்ரீ டு டிரா கிடையாது. அப்படி எடுக்கணும்னா கம்பெனி டாக்ஸ் கட்டணும். என்ன டாக்ஸ்? டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ். சரி, இப்போ டிராயிங்ஸ் எங்க ஃபைனான்சியல்ஸ்ல காட்டுவேன்? கேபிட்டல்ல ஆட் நெட் ப்ராஃபிட் லெஸ் டிராயிங்ஸ். இங்கேயும் கேபிட்டல்ல கேபிட்டல்னு சொல்ல முடியாது. பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல சர்ப்ளஸ் காலம்ல என்ன காலம்ல? சர்ப்ளஸ் காலம்ல ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் பிரிச்சு கொடுக்குறது தெரியுமா? அந்த இடத்துல டிவிடெண்ட காட்டணுமே தவிர P&L மைனஸ் பண்ணிடக்கூடாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன வராது? டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வராது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல ப்ராஃபிட் கண்டுபிடிப்பேன். எப்படி கண்டுபிடிப்பேன்? இன் டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் போட்டு ப்ராஃபிட் லெஸ் ஆட் ஆர் லெஸ் எக்ஸெப்ஷனல் ஐட்டம், ஆட் ஆர் லெஸ் எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம், டோட்டல் ப்ராஃபிட் கிடைச்சிடும். லெஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், டாக்ஸ் டிஃபர்ட் டாக்ஸ் ரெண்டுமே லெஸ் பண்ணுவேன். ப்ராஃபிட் ஆஃப்டர் ஐட்டம்ஸ் கிடைச்சிடும். அப்புறம் டிஸ்கண்டினியூ ஆபரேஷன் ஏதாவது ப்ராஃபிட் இன்கம் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிட்டு டோட்டல் இன்கம் வந்துடும். டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டா இபிஎஸ். அதோட இன்கம் முடிஞ்சிடும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L வராது. அந்த ப்ராஃபிட் எடுத்துட்டு வரல, அந்த ப்ராஃபிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர் போட்டு போறோம்ல, அந்த ப்ராஃபிட் டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றது எங்க காட்டணும்? பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் குள்ள காட்டணும் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இப்போ சார் இதுல என்ன சார் கான்செப்ட்? டிவிடெண்ட் ஃப்ரீயா கொடுக்க முடியுமா? செக்ஷன் 123 நீ ஆல்ரெடி படிச்சிருப்ப. டிவிடெண்ட் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்னு இன்டரிம் டிவிடெண்ட், இன்னொன்னு ஃபைனல் டிவிடெண்ட். ஓகேவா? ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா நீ டிவிடெண்ட் கொடுக்கலாம். டெப்ரிசியேஷன் போடுறதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் கொடுக்கணும். புக்ஸ்ல டெப்ரிசியேஷன் போடாம நீ என்ன பண்ண முடியாது? டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. டெப்ரிசியேஷன் போட்டு தான் டிவிடெண்ட் கொடுக்கணும். எவ்வளவு அமௌண்ட் வேணா ரிசர்வா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒரு பவர் கொடுத்துருப்பான். சப்போஸ் கரண்ட் இயர்ல ப்ராஃபிட் இல்லைன்னா நீ பாஸ்ட் இயர் ரிசர்வ்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம்? டிவிடெண்ட் கொடுக்கலாம். ப்ரொவைடட் இட் should not exceed the average profit of last 3 years. லாஸ்ட் 3 இயரோட ஆவரேஜ் டிவிடெண்ட் ரேட் என்ன பண்ண கூடாது? எக்ஸீட் ஆகக்கூடாது. இது ரேட் ரூல், வித்ட்ரால் ரூல், பேலன்ஸ் ரூல், யூசேஜ் ரூல், 4 ரூல் இருக்கா? நீ 123ல படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அந்த ரூல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீ என்ன பண்ணணும்? டிவிடெண்ட் கொடுக்கணும். இப்போ அக்கௌண்ட்ஸ்ல இதுக்கும் என்ன சார் பிரச்சனை இருக்குன்னா, ஜஸ்ட் ஒரு ரெடி ரிவைஸ் பண்ணிக்கோ லாடா படிச்சதை. இங்க என்ன பிரச்சனைனா, when you declare dividend you have to pay என்னது? DDT payable எவ்வளவுன்னு கேட்போம். கிராஸ் டிவிடெண்ட்னா என்னன்னு கேட்போம். கிராஸ் டிவிடெண்ட்னா இப்போ கம்பெனி வாண்ட் டு டிக்ளேர் டிவிடெண்ட் அட் 10%. இப்போ 100 lakhs இருக்கு ஷேர் கேபிட்டல். கம்பெனி வாண்ட் டு டிக்ளேர் 10% டிவிடெண்ட். Dividend 10 lakhs. Company 10 lakhs dividend declare 10% dividend declare 10 lakhs na 10 lakhs dividend கையில போய் சேராது.
ஏன்னா டிடிடி பே பண்ணணும். என்னது டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ். இது டிவிடெண்ட் டு பி பெய்ட் அவுட். அப்போ இது பெய்ட் அவுட்க்கு கிராஸ் அப் பண்ணணும். என்ன பண்ணணும்? கிராஸ் அப் பண்ணணும். அப்ப நான் 100 ரூபாய் டிவிடெண்ட் 10 லட்சம் ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்கணும்னா நான் என்ன டாக்ஸ் பே பண்ணணும்? டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் பே பண்ணணும். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் 15% ராஜா. அதுல சர்சார்ஜ் ஒரு உங்களுக்கு உங்க புக்ல நீங்க என்ன இருக்குன்னு தெரியல, 10% வச்சுக்கோ. நான் போடுற அசம்ப்ஷன் 10%, புக்ல 12% இருக்குன்னு நினைக்கிறேன். லேட்டஸ்ட் என்னவோ அப்டேட் பண்ணிருக்கேன். ஒரு 4% செஸ். எப்படி 5% சர்சார்ஜ், 10% செஸ் சர்ச், இது 15% சிடிடி கார்ப்பரேட் டிவிடெண்ட் டாக்ஸ், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ், 10% சர்சார்ஜ், 4% செஸ். இதெல்லாம் நீ பே பண்ணணும். 10 லட்சம் ரூபாய் டிவிடெண்ட். அப்போ நீ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றது 10 lakhsனா கிராஸ் டிவிடெண்ட் எவ்வளவுன்னு காட்டணும். என்ன டிவிடெண்ட்? கிராஸ் டிவிடெண்ட் எவ்வளவு? கிராஸ் டிவிடெண்ட் எப்படி பார்க்க முடியும்? இந்த 10 lakhsங்கிறது அப்போ 85% தான். ஒத்துக்கியா? ஏதோ ஒரு அமௌண்ட்ல நீ ஒரு 100 லட்சம் ரூபாய் டிக்ளேர் பண்ணினா அதுல 10% கொடுத்தோம்னா மீதி அங்க போகும். நீ கொடுக்கணும்னு நினைக்கிறதே 10 லட்சம் ரூபாய். அப்ப எவ்வளவு டிக்ளேர் பண்ணா அதுல இந்த அமௌண்ட் போய் 10 லட்சம் ரூபாய் வரும்ன்றத கண்டுபிடிக்கணும். இப்படி 10 லட்சம் ரூபாய் டிக்ளேர் பண்ணா 10 லட்சம் ரூபாய்ல 15% போயிடும் ராஜா. தட் இஸ் 1.5 lakhs போயிடும். அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 8.5 lakhs தான் டிவிடெண்ட். ஆனா கம்பெனி ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறான்? 10 லட்சம் ரூபாய். அப்ப வேற ஏதோ ஒரு அமௌண்ட் டிக்ளேர் பண்ணிருக்கணும். அந்த அமௌண்ட்ல அந்த 5 லட்சம் ரூபாய் போனதுக்கு அப்புறம் மீதி உனக்கு என்ன ஆன்சர் வரணும்? 10 லட்சம் ரூபாய். அப்ப உனக்கு 10 லட்சம் ரூபாய்ன்றது 85% தான். அப்ப 100% எவ்வளவு கண்டுபிடிக்குமா? அப்ப 10 lakhs divided by 85% போடு. 10 lakhs வெறும் 10 divided by 0.85 போடுறான். 1176,470. 117.640. அப்ப டிஃபரன்ஸ் என்ன? 17.64 ஆ? அப்ப கிராஸ் டிவிடெண்ட் எவ்வளவு டிக்ளேர் பண்ணனும்? 117,640 டிக்ளேர் பண்ணான்னா 10 lakhs டிவிடெண்டா பே அவுட் ஆகும். இப்போ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் பேயபிள் எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? டிடிடி எவ்வளவு சொல்லுவோம்? தப்பு. 17.674 டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் ரா பிளஸ் 10% சர்சார்ஜ் 1.764 பிளஸ் 4% செஸ் ஆட் பண்ணாதான் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் டோட்டல் எவ்வளவு கிடைக்கும். ஆனா சார் என்ன சார் பிரச்சனை என்ன சார்? ரொம்ப சிம்பிள் ராஜா. இந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் கிராஸ் அவுட் பண்றதுல டோட்டல் பர்சன்டேஜ் ரிசர்வ்ஸ் எடுத்துக்க கூடாது. தட்ல அந்த சர்சார்ஜ் செஸ் ரேட்ல கிராஸ் அவுட் பண்ணிட கூடாது. கிராஸ் அவுட்ங்கிறது ரா டிடி. ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா இப்போ கம்பெனி டிக்ளேரிங் டிவிடெண்ட் 10% ராஜா. நான் சொல்றது புரிஞ்சு. கம்பெனி டிக்ளேரிங் டிவிடெண்ட் எவ்வளவு? 10%. சாலரி வந்து 100 lakhs. 10% என்னன்னா 10 lakhs. இந்த 10 lakhs டிவிடெண்ட் கொடுக்கணும்னா கம்பெனி டிடிடியா எத்தனை பர்சன்ட் பே பண்ணணும்? 15% பே பண்ணிடணும். அப்ப 15 lakhs போய்டுமா? இதுல தட் இஸ் 1.5 lakhs போய்டுமா? ஷேர் ஹோல்டர் கையில எவ்வளவு வரும்? 8.5 lakhs. இப்போ நான் வந்துட்டு 10% சொல்லாம 8.5% கொடுத்துறேன். அவ்வளவுதான் மீனிங். எவ்வளவு பே பண்ணனும் சொல்லிறேன்? யார் கைக்கு வரணும்? ஷேர் ஹோல்டர் கைக்கு 8.5 lakhs வரணும். அப்ப நீ வேற ஏதோ ஒரு அமௌண்ட் டிக்ளேர் பண்ணனும். அந்த அமௌண்ட்ல டிடிடி போக 8.5 lakhs யார் கைக்கு வரும்? ஷேர் ஹோல்டர். அந்த அமௌண்ட் என்ன இருக்கு உனக்கு தெரியும் ஆல்ரெடி. என்னது? 10. எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? பிளஸ் டிடிடி போட்டா கிராசிங் கிடைச்சிருமா? டிடிடி எத்தனை? 8.5ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 85%. 8.5 டிவைடட் பை 85% போடு. 10 lakhs. அப்ப இங்க 1.5 lakhs. இந்த கால்குலேஷன் நம்ம ரிவர்ஸ்ல போடுறோம். ஏன்னா நமக்கு எவ்வளவு டிக்ளேர் பண்ணனும் தெரியாது. எவ்வளவு ஷேர் ஹோல்டர் கைக்கு போகுதுன்னு தெரியும். இந்த ஆன்சர் தான் தெரியும். எனக்கு இந்த ஆன்சர் தெரியாது. ஃபர்ஸ்ட் என் ஷேர் ஹோல்டர் நான் எவ்வளவு கொடுக்கணும் ஆசைப்படுறேன்? 8 லட்சம் ரூபாய். இப்போ என் ஷேர் ஹோல்டர் நான் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ஆசைப்படுறேன். 10. இந்த 10ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 8.85%. இந்த 10 லட்சங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 85%. அப்ப டிடிடில டிவைடட் பை 10 lakhs இதுங்கிறது 85% போட்டா 117,460 சம்திங். அப்ப இந்த அமௌண்ட் டிவிடெண்டா டிக்ளேர் பண்ணா இந்த டாக்ஸ் போக 10 லட்சம் ரூபாய் யார் கைக்கு போகும்? ஷேர் ஹோல்டர் கைக்கு போகும். ஆனா இந்த டாக்ஸ் மட்டும் டிடிடியா பே பண்ணா பத்தாது. இந்த டிடிடிக்கு பிளஸ் சர்சார்ஜ் எத்தனை பர்சன்ட் கொடுத்துறோம்? அத்தனை பர்சன்ட். இதை ஆட் பண்ணி தனியா இது டிடிடியா காட்டணும். டிவிடெண்ட் எவ்வளவு பெய்டு?
10 lakhs இந்த ரெண்டுத்தையும் தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். இது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா எக்ஸாம்பிள் கேட்பான். 5 மார்க் ப்ராப்ளமா எப்பயாவது ஒரு இடத்துல கேட்பான். என்னன்னா கிராசிங் அப் எவ்வளோன்னு கேட்பான், டிவிடெண்ட் எவ்வளோ, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் எவ்வளோ. இப்படி நீ கிராஸ் அப் பண்ணிட்டு இப்படி கிராஸ் அப் பண்ணிட்டேன். இப்போ கிராசிங் அப் டிவிடெண்ட் எவ்வளோ 10 lakhs, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் எவ்வளோ, இந்த 1.5 lakhs ப்ளஸ் 10% சர்சார்ஜ் ப்ளஸ் 4% செஸ், அது தனியாக காமிச்சிடணும். டிவிடெண்ட் எவ்வளோ பெய்டு 5 lakhs, அது தனியாக காமிச்சிடணும். 10 lakhs கிடையாது, 8.5 lakhs. ஏன்னா இந்த 1.5 lakhs எதுக்குள்ள வந்துருது, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் குள்ள வந்துருது. அப்ப நான் டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது டிவிடெண்ட் 8.5 lakhs, DDT 1.5 plus 10% னா 0.15 plus 4% னா சம்திங் வரும். அப்ப டோட்டலா 1.9 வருதுன்னு வெச்சுக்கோ. இது ஆட் பண்ணி டிவிடெண்ட், இது டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் ரெண்டுத்தையும் தனித்தனியா காமிக்கணும். சேர்த்து காமிச்சிடக்கூடாது. டிவிடெண்ட் தனியா, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ். எதுக்கு சார் இந்த கிராசிங் அப், எதுக்கு இந்த கிராசிங் அப் கண்டுபிடிக்கிறோம்? இப்போ கம்பெனி டிக்ளேரிங் 10%, நான் ஷேர் ஹோல்டர் கையில 8.5% தான் போகும். கம்பெனி வாண்ட்ஸ் டு டிக்ளேர் a profit at 10% to shareholder. கம்பெனி should declare more than that. அது more than that எவ்வளவு அமௌண்ட்ன்றதை நீ என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிக்கணும். அது பர்சன்டேஜ்ல ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அமௌண்ட் கண்டுபிடிச்சா நீ பர்சன்டேஜ்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ 10% சொன்னா 11% டிக்ளேர் பண்ண சொல்ல முடியாதுல்ல, பர்சன்டேஜ் வேரி ஆகும்ல. அப்ப என்ன பண்ணணும், 10% எவ்வளோ 8.5 லட்சம். 8 லட்சத்தை கணக்கில் பண்ணி இது எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்கணும், 85%. அப்போ 100% எவ்வளோ கிடைக்கும். அதான் நம்ம டேரக்டா அப்போ 10% கம்பெனிக்கு இப்போ ஷேர் ஹோல்டர் கைக்கு போனால் நம்ம 11% டிக்ளேர் பண்ணலாமே, பண்ண முடியாது கணக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 10% எத்தனை லட்சம், 10 லட்சம் கரெக்டா. அப்போ ஷேர் ஹோல்டர் கைக்கு எவ்வளோ போகணும், 10 லட்சம் போகணும். அப்போ கிராஸ் அப் பண்ணும்போது 17 லட்சம், 1 லட்சத்தி சரி 10 லட்சமா 11,70,000 சம்திங் நீ டிக்ளேர் பண்ணி அது சிடிடி போக மீதி 10 லட்சம் ஷேர் ஹோல்டர் கைக்கு போயிடும். இது ஒரு கான்செப்ட், டிவிடெண்ட் கான்செப்ட். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L பார்த்தா டெபிட் கிரெடிட் போடுவோம். இங்கே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L டெபிட் கிரெடிட் கான்செப்டே கிடையாது. பர்டிகுலர்ஸ் பீஸ் statement of P&L, statement of profit and loss for dash dash dash. So as on என்னன்னா for dash dash னா எந்த கம்பெனி for the year ended, ஏன்னா P&L ங்கிறது year ended for the year ended போட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இன்கம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ், ரெண்டாவது அதர் இன்கம். நம்பர் போடுங்க 1 2 ரெண்டு ஆட் பண்ணா டோட்டல் இன்கம் கிடைச்சதா. அடுத்து 2 என்னது எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் கீழ என்ன போடுவா, ஃபர்ஸ்ட் இது தனியா பிரிச்சு போடலாம், இல்ல நெட்டா ஒன்னு சொல்ற பாரு. இப்போ நார்மலா ட்ரேடிங் அமௌண்ட் எடுத்துக்கோ, ட்ரேடிங் P&L எடுத்துக்கோ. ட்ரேடிங்ல சேல்ஸ் தவிர மீது என்னன்னா ஒரு ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், க்ளோசிங் ஸ்டாக் வருமா. ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், க்ளோசிங் ஸ்டாக் நெட் பண்ணா அது ஒரு பேர் இருக்கு. காஸ்ட் ஆஃப் goods sold. காஸ்ட் ஆஃப் goods sold. இங்க காஸ்ட் ஆஃப் goods sold டைரக்டா போடலாம். அது காஸ்ட் ஆஃப் goods sold போடாம காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ் தனியா போடலாம், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ் தனியா போடலாம், ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் தனியா அட்ஜஸ்ட்மென்ட் போடலாம். which is nothing but காஸ்ட் ஆஃப் goods sold. கரெக்ட்டா. சோ நான் இப்போ நான் பிரிச்சு எழுதாம சேர்த்து எழுதிருக்கேன். அடுத்து காஸ்ட் ஆஃப் goods sold அடுத்தது எம்ப்ளாயி காஸ்ட். அடுத்த பாயிண்ட் ஃபினான்ஸ் காஸ்ட், இன்ட்ரெஸ்ட், வட்டி, லோன் வாங்கியிருப்பல அது கட்டுற இன்ட்ரெஸ்ட். அடுத்த காஸ்ட் அமார்டைசேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன். அஞ்சாவது பாயிண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ். 5 எக்ஸ்பென்ஸ்ல நீ என்ன பண்ணிடுற, உன்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சுடுவ. உன்னோட ட்ரேடிங்ல போடுற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். ட்ரேடிங்ல போடுற ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், இதுக்குள்ள சேஞ்சஸ் இன் இன்வென்டரி. நார்மலா இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் 10,000, க்ளோசிங் ஸ்டாக் 15,000 வெச்சுக்கோ. நெட்டா என்ன எஃபெக்ட் 5,000 ப்ராஃபிட் ஏறும்போது அது டைரக்டா 5,000 போடுது. அது எப்படி எஃபெக்ட்ங்கறது நான் பின்னாடி சொல்றேன். சோ அது எல்லாமே மொத்தமா ட்ரேடிங் அக்கவுண்ட் வச்சற அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாமே இந்த காஸ்ட் ஆஃப் goods sold வேற பேர்ல வரும். காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு, சேஞ்சஸ் இன் இன்வென்டரி, அது எல்லாமே தனித்தனியா வரும். அடுத்து இந்த காஸ்ட் எம்ப்ளாயி காஸ்ட். எம்ப்ளாயி காஸ்ட் என்னன்னா வேஜ், salary, wages, அப்புறம் அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குல்ல, என்னென்ன பெனிஃபிட்ஸ், EPF, ESI, அது எல்லாமே இதுல வந்துரும் எம்ப்ளாயி காஸ்ட். அடுத்து ஃபினான்ஸ் காஸ்ட், வட்டி கட்டுறது, டெப்ரிசியேஷன்.
அடுத்து லாஸ்டா அதர் எக்ஸ்பென்ஸ்ல மேல போட முடியாம என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கும் தெரியுமா? பிரிண்டிங் ஸ்டேஷனரி, ஆடிட் ஃபீஸ், அது இது எல்லா லூஸ்க்கும் எதுல போட்டுருக்கு? அதர் எக்ஸ்பென்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இதான் பி. என்னது? டோட்டல் எக்ஸ்பென்டிச்சர். சோ A மைனஸ் B என்ன கிடைக்கும் உனக்கு? ப்ராஃபிட். இதுல எக்ஸெப்ஷனல் ஐட்டம், எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம் இன்க்ளூடட் கிடையாது. எக்ஸெப்ஷனல் ஐட்டமும் எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டமும் கிடையாது. அப்போ ஆட் ஆர் லெஸ் எக்ஸெப்ஷனல் ஐட்டம்ஸ். அப்போ ப்ராஃபிட் இது வந்து ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸெப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ரார்டினரி. இது அட்ஜஸ்ட் பண்ணியாச்சா? ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ரார்டினரி, ஆட் ஆர் லெஸ் எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம்ஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், less tax, current year tax, deferred tax. கரெக்ட்டா? இந்த டாக்ஸ் மைனஸ் பண்ணினா profit after tax. இதுக்கு அப்புறம் நீ வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டிவைட் பண்ணா EPS ஆர் profit carry forward to balance sheet போடலாம். இன்னும் ஒரிஜினல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கன்டினியூட் ஆபரேஷனோட இன்கம் ஓகே அதோட ஐட்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி profit carry forward to balance sheet வரும். இதான் நம்ம ஸ்டேட்மென்ட் ஆஃப் P&L for யார் companies as per schedule 3 part 1 balance sheet part 2. சரி கவனி, நம்ம இன்கம் சேல்ஸ் நம்ம இன்கம் பத்தி ஸ்டோரியில பழைய P&L பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் P&L இங்க ஒரு இன்கம் வந்து இங்க ஒரு இன்கம் வரும். இங்க நம்ம என்ன போடுவோம்? சேல்ஸ். இங்க என்ன போடுவோம்? அதர் இன்கம்ஸ் போடுவோம். அந்த ரெண்டு சேல் இன்கம் அப்படியே கிரெடிட் எடுத்து மேல எடுத்து வந்துட்டோம். மேல இருக்கிறது பேர் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன், கீழ இருக்கிறது பேர் அதர் இன்கம்ஸ். இது ரெண்டு கிரெடிட். இங்க கிரெடிட்ல P&L என்னெல்லாம் கிரெடிட் பண்ணியோ அதர் இன்கம்ஸ்ல போட்டு, ட்ரேடிங்ல என்னெல்லாம் கிரெடிட் பண்றியோ ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ல போட்டு டோட்டல் A பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ல காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், எம்ப்ளாயி காஸ்ட், ஃபைனான்ஸ் காஸ்ட், அமார்டைசேஷன் எக்ஸ்பென்ஸ், அதர் எக்ஸ்பென்ஸ். இது நாலுத்தையும் உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ண முடியலனா எதுல போடுறது? அதர் எக்ஸ்பென்ஸ். இப்போ ஆடிட் ஃபீஸ் எங்க போடுவாங்க? அதர் எக்ஸ்பென்ஸ்ல போடுற. வேஜஸ், எம்ப்ளாயி காஸ்ட், EPF, எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் இங்க போடுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ், ஃபைனான்ஸ் காஸ்ட், டெப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட், அமார்டைசேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன் காலம் போட்டுட்டு மொத்தம் B கண்டுபிடிச்சுக்கோ. A minus B என்ன கிடைச்சிரும் உனக்கு? ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸெப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ரார்டினரி. as per AS எக்ஸெப்ஷனல் ஐட்டம் எதுவுமே கிடையாது. நான் AS 5 நடத்தும் போது சொல்லியிருப்பேன். there is no definition called என்னது எக்ஸெப்ஷனல் ஐட்டம் in AS 5. நம்ம ஃபினான்ஷியல்ஸ் போடும்போது எக்ஸெப்ஷனல் ஐட்டம் தனியா போட்டுப்போம். அது அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம்ஸ் தனியா போட்டுப்போம். போட்டதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வர இந்த அமௌண்ட் இது ஆட் ஆர் லெஸ் என்ன? உனக்கு எக்ஸெப்ஷனல் ஐட்டம் வந்திருக்கலாம் போயிடலாம். இது எதுவுமே வராது, அதனால தான் எக்ஸெப்ஷனல் ஐட்டம். இது எதுவுமே வராது, அதனால தான் இந்த ஐட்டம் எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம் எடுத்து தனியா பண்ணிட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் போடணும். டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் போடணும். இது என்ன பேர்? என்னது? டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ். டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் as per AS 22 படி என்ன டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் அதை போட்டுட்டு மைனஸ் பண்ணா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் will be carry forward. என்னது? பேலன்ஸ் ஷீட். இது என்னது? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட். இது நீ உனக்கு ட்ரையல் பேலன்ஸ் கொடுக்கணும்னா இது நீ அந்த மாதிரி நீ பிரிச்சு போடணும். which is இது இது ரெண்டும் உன்னோட கிரெடிட் சைடு, இது உன்னோட டெபிட் சைடு. எப்பயுமே பாரு, சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் வேஜஸ் போட்டா கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்குமா? அப்ப எப்பயுமே எதுல எதை மைனஸ் பண்ணுவோம்? கிரெடிட்ல இருந்தா டெபிட் மைனஸ் பண்ணுவோம். சோ கிரெடிட் மைனஸ் டெபிட். மைனஸ் பண்ற ஐட்டம்னா டெபிட் ஐட்டமா இருக்கும், ஆட் பண்ற ஐட்டம்னா கிரெடிட் ஐட்டமா இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கிரெடிட் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நீ என்ன தான் பண்ணணும்? அதை ஆட் தான் பண்ணணும். டெபிட் ஐட்டம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல நீ என்ன பண்ணணும்? மைனஸ் தான் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம் என்ன ஐட்டம்னு பேர் கொடுக்காம டெபிட்ல கொடுத்துருக்கான். எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம் கிரெடிட்ல கொடுத்துருக்கான், ஆட். இதுக்காக நான் என்ன சொல்றேன்? ஏன்னா கிரெடிட்னா என்ன நேச்சர்ல வந்துரும்? ஆட் நேச்சர். நீ ப்ராஃபிட் எடுத்துக்கோ. இது என்னது? ஸ்டேட்மென்ட் ஆஃப் P&L. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தவரையும் நம்ம எந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்? T பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் liabilities, that is என்ன liability, equity and liabilities. அடுத்தது வந்து assets. ஈக்விட்டி அண்ட் liabilities கவனி.